Hello guys, welcome back to another Sri Lankan short story explanation in Tamil. The Tip of the Iceberg by Lalita K. Vitanachi. இந்த ஸ்டோரியோட நரேட்டர் ஒரு டீச்சர். அவள் ஓவர் 20 இயர்ஸாக இங்கிலீஷ் டீச் பண்ணி கொண்டு வராங்க. நிறைய ஸ்கூலில் டீச் பண்ணியிருக்கிறாங்க. பட் அவளுக்கு சடனாக ஒரு ஸ்கூலில் ட்ரான்ஸ்ஃபர் வருது. அதுவும் ஒரு போரான ஸ்கூல், பாய்ஸ் ஸ்கூல். ஏ லெவல் அட்வான்ஸ் லெவல் படிக்கிற பாய்ஸுக்கு வந்து படிப்பிக்கணும். பட் அங்கே வந்து இங்கிலீஷ் மட்டும் இல்லை. ஸோ அந்த ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் ஷார்ட்டேஜாக இருந்ததுன்னு சொன்னால் அவள் வந்து ஜோக்ரஃபி மற்ற பாடங்களும் வந்து எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஜோக்ரஃபி பாடம் எடுக்குது. ஒரு நாள் ஜோக்ரஃபி பாடம் படிப்பு கேட்கல. கிளசியேஷன் சொல்லி ஒரு வேர்ட் வந்து வருது படிப்பு கேட்கல. ஸோ அந்த வேர்டை வந்து அவள் ஒரு மூவியை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறா. டைட்டானிக் ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி நான் கிளசியேஷன் சொன்னால் என்னன்று இந்த இதில் விளக்கமாக சொல்லியிருக்கு. வடிவா பாருங்கள். கிளசியர்ண்டா ஐஸ் ஆன் லேண்ட், ஐஸ்பர்க் மீன்ஸ் ஐஸ் இன் வாட்டர். பாருங்கள், பாதி தெரியுது, இப்போ மிச்சம் முக்கால்வாசி அந்த தண்ணிக்கு கீழே இருக்குது. ஸோ அது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த கிளசியேஷன் வந்து உருவாகுது. அந்த கிளசியேஷன்ன்ற அந்த ப்ரொசஸ் உருவாகி லேண்டு டோட்டல் ஃபுல் லேண்டுமே வந்து ஐஸால் நிரப்பப்பட்டு இருக்குது. ஸோ அவள் வந்து அந்த டைட்டானிக் ஸ்டோரின்னு பற்றி சொல்லிக்கல. லக்ஸரி ஷிப், ரிச் பேசஞ்சர்ஸ், ஏதாவது அந்த ஷிப் வந்து மூழ்கடிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவள் சொல்லிக்கல. அங்கே 1513 பேசஞ்சர்ஸ் வந்து இருந்துட்டாங்க. இதெல்லாம் சொல்லும்போது பிள்ளைகள் எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்கன்னு அவள் திடீர்னு ஷொக் ஆகுறா, கவலையும் படுறா. ஏன் இப்படி கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லும்போது பிள்ளைகள் சிரிக்கணும்னு சொல்லி. பட் அப்போ தான் அந்த இடத்துல அவளுக்கு விளங்குது. அவள் டீப்பாக அதை பற்றி ஜோதிச்சு பார்க்க தான் விளங்குது. இந்த பிள்ளைகள் வந்து எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் இங்கே வந்து படிக்கிறாங்க. அதோட ஸ்கூல் பாய்ஸ்ட ஷர்ட் பட்டன்லாம் நோட் பண்ணுறா. அந்த பட்டன்லாம் பிளாக்காக இருக்குது. அந்த பிளாக் பட்டன் வந்து ஒரு விஷயத்தை வந்து சிம்பிளைஸ் பண்ணுறது. என்னென்னா 1971 ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு போராட்டம். அதாவது இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக செய்யணும் ஒரு போராட்டம். ஸோ அதை வந்து ரிமெம்பர் பண்ணுது. அப்போ தான் நமக்கு விளங்குது. அவள் ஸ்டூடெண்ட்ஸோட வெளியே தெரிகிற பிஹேவியரை மட்டும் பார்த்துருக்கா. அவைக்குள்ளே இருந்த கவலை, மற்றது கோபம், அவைண்ட கஷ்டம், அதோட எதையுமே அவள் புரிஞ்சிக்கல. அதோடு தான் அவள் சொல்கிறா. அதுக்கு பிறகு அவள் லாஸ்ட்டாக சொல்கிறா, நான் ஐஸ்பர்க்குன்ற மேல் பகுதியை மட்டும்தான் பார்த்துருக்கேன். இப்போ அது கீழே வந்து என்னது பெரிய ஒரு பகுதி இருக்குதானே, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுன்ற உள் மனசை வந்து புரிஞ்சிக்கலன்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறா. ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டோரி. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.